ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. உனக்காக பேச வந்திருக்கின்ற வாக்கு என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்க குழந்தையே. இந்த நேரம் நான் உனக்கென கொடுக்க நினைக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன் முன்னால் நான் இருந்து நடத்துவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அம்மா எதற்காக நம்முடைய தந்தையின் உறவுகளை பற்றி சொல்கின்றால், எதற்காக அப்படி பேச வேண்டும் என்று நீ நினைக்கலாம். அம்மா நான் எதற்காக இப்பொழுது நம்மிடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றார் என்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, நீ என்ன யோசித்தாலும் நான் எப்பொழுதும் உனக்கு சொல்கின்ற ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்கின்றது அல்லவா என் குழந்தையே. எந்த நிலை இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த அம்மா ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ சற்று கவனிக்க வேண்டும். அப்படி நீ கவனித்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒளித்து வைத்திருக்கின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் இப்பேற்பட்ட விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் உன் முன்னால் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தந்தையின் உறவுகளை பற்றி சொல்லி என்ன நல்லது நடக்கப் போகின்றது என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் செல்ல குழந்தையே. நான் சொல்ல வந்த விஷயம் நீ சரியான புரிதலுக்குள் எடுத்துக்கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த உறவுகள் அங்கே செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்டது. நீயோ இவர்களை நம்பி இத்தனை காலமும் இவர்கள் நல்லதுதான் செய்வார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா. இந்த நேரம் உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் மட்டுமே இவர்களால் இதனை தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும். இவர்களால் உனக்கு வரும் ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா. அதைத்தான் நான் செய்துவிட நினைக்கின்றேன். அந்த விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றிட முடிவு செய்திருக்கின்றேன். என் குழந்தையே, இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் இவர்களோடு தான் நீ பயணித்து வந்திருக்கின்றாய். ஆனால் சில காலமாகவே இவர்களினுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. சில காலமாகவே இவர்களினுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுமே உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி வைத்திருக்கின்றது. என் தங்க குழந்தையே, ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு மட்டும்தான் இவர்கள் உன் குடும்பத்தோடும் உன் தந்தையோடும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். உன் தந்தையோ யார் என்ன சொன்னாலுமே, யார் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலுமே சற்றென்று மனம் விலகி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு இரக்க குணம் கொண்ட நல்ல மனிதர்தான் உன் தந்தை. யார் வந்து என்ன சொன்னாலுமே அதனை உடனே நம்பிவிடுவார். அவர்களின் மீது எந்த சந்தேகமும் படாமலும் அவர்களை நம்பிவிடுவார். இப்பேற்பட்ட குணம் படைத்த உன் தந்தை
யார் என்ன கேட்டாலும் தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் இருக்கின்றதா என்று பார்க்காமல் அன்பை வைத்து நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதை கொடுக்காமல் இருக்க முடியுமா என்று சொல்லி உடனடியாக அவர்களுக்கு கொடுத்து விடக்கூடியவர். இப்பேற்பட்ட ஒரு குணம் ஒருவருக்கு இருந்தால் அவர்களை ஏமாற்றுவதுதானே மற்றவர்களின் நோக்கமாக இருக்க முடியும். ஏதாவது ஒரு வகையில் அவர்களை ஏமாற்றி இந்த வாழ்க்கையில் நாம் நல்லதை பெற வேண்டும் என்று நினைப்பதுதானே அவர்களின் எண்ணமாக இருக்க முடியும். என் தங்க குழந்தையை, இந்த எண்ணங்களை கொண்டு இவர்கள் உன் குடும்பத்தோடு உறவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலுமே என் செல்ல குழந்தையை, உனக்கு இவர்களின் நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் தெரிந்து கொண்டே இருக்கின்றது. ஏதோ ஒரு விஷயம் இவர்களுக்கும் நமக்கும் இடையில் சில தொலைதூரத்தை ஏற்படுத்தியது போன்ற ஒரு உணர்வு உனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இவர்களின் பேச்சுவார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் உனக்கு வேண்டாதவர்களை தேடி தேடி பேசுவதும் என்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களை நாம் சற்று கவனிக்க வேண்டியது அவசியம் அல்லவா? ஏதோ ஒரு விஷயத்திற்காகத்தான் இது போன்று நடக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, நான் உன் அம்மா உனக்கு வெளிப்படையாகவே சொல்கின்றேன். இவர்கள் உன் தந்தையிடமிருந்து ஒரு விஷயத்தை பறிப்பதற்காகத்தான் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் கூட்டாக சேர்ந்து. என் பிள்ளையே, உன் தந்தை ஒவ்வொருவரின் மீதும் அன்பை அள்ளி அள்ளி தெளித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் வேண்டுமென்றே இவர்கள் உன்னுடைய தந்தையின் மனதை காயப்படுத்த தயாராகி விட்டார்கள். வேண்டுமென்றே இவர்கள் உன்னுடைய தந்தையின் மனதில் நீங்காத கஷ்டத்தை கொடுக்க துணிந்து விட்டார்கள். நமக்கு சிறு வயதிலிருந்தே இத்தனை நன்மைகளையும் செய்த ஒருவரை நாம் காயப்படுத்த நினைக்கின்றோமா என்ற எண்ணம் இவர்களுக்குள் ஒரு துளியளவும் இல்லை. இவர் செய்த அத்தனை விஷயங்களுக்கும் எந்த நன்றியும் இவர்களிடத்தில் இருக்கவில்லை. இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களும் உனக்கு எப்பொழுதுமே சில விஷயங்களை உணர்த்துகின்றது அல்லவா? அதுபோலத்தான் இன்றும் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் கொடுத்திட்ட அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலுமே அவர்களுக்கான சுயநலம் அங்கே இருக்கின்றது என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்க குழந்தையே, சுயநலமான மனிதர்களிடத்தில் நாம் பழகுவதை தவிர்ப்பதுதானே நல்லது. சுயநலமான எண்ணங்கள் கொண்டு இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இழக்க செய்கின்றது. நாம் எப்படித்தான் இது போன்ற உறவுகளோடு இனி பழக முடியுமோ என்கின்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி விட்டது. நடப்பதை எல்லாமே நாம் என்னவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ தவிர்த்து போய் நிற்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே. யாரை நம்புவது யாரும் நம்பக்கூடாது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். நம்மை சுற்றி இருந்து நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் எந்நேரமும் நமக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நம்மிடத்தில் கொடுக்காமல் எந்நேரமும் நமக்கான சந்தர்ப்பத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்காமல் அனைத்தையும் இவர்களே பறித்து கொள்கின்றார்கள் என்று எண்ணும் பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? இது மட்டுமா? உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளும் ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். அவர்களையும் கூட விட்டு வைக்கவில்லை. யார் பெரியவர்கள் யார் சிறியவர்கள், யார் நல்ல மாற்றத்தையும் யார் நல்ல முன்னேற்றத்தையும் அடைகின்றார்கள் என்பது போல யார் வசதியாக வாழ்கின்றார்கள் என்றெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். இவர்களின் இந்த ஒப்புதலினால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட தொடங்குகின்றது.
இதுவே இவர்களின் முழுநேர வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்க குழந்தையே, என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் இவர்கள் செய்துவிட முடிவு செய்கின்றார்கள். இவர்களின் எண்ணங்கள் எப்பொழுதுமே தெளிவாக இல்லை. இவர்களின் செயல்கள் ஒரு பொழுதுமே உண்மையானதாக இல்லை. என் தங்க குழந்தையே, எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கையில் இவர்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது மட்டுமே இவர்களின் ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? நாம் இவர்களிடத்தில்